பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் பண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எல்லா நிலையிலும் பலன் தருகிறவராக இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தவர் இனியும் நடத்த போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை முழுமையாக விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியத்தை மாற்றி அமைப்பார். உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா நெருக்கங்களை மாற்றுவார். எல்லா சூழ்நிலைகளை அவர் உங்களுக்கு சாதகமாக்குவார். சோர்ந்து போகாதிருங்கள். இப்பொழுது உங்களுக்காக தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை நம்பியிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது ராஜா வீட்டின் மனுஷன் ஒருவன் வந்து அவனுடைய குமாரன் மரண வேதனையாக இருக்கிறான், வந்து சுகமாக்கும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் பாருங்கள், அவனுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். வார்த்தையை கேட்டவன் வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கிறான். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பிழைக்க செய்கிறவர் தேவன். வார்த்தையிலே நாம் பிழைக்க செய்கிறவர். அவனுடைய வார்த்தையை பாருங்கள், அது பிழைக்க செய்கிற வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று லூக்கா 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமா பிழைக்கும், நம்ம குடும்பம் பிழைக்கும், நம்முடைய வாழ்க்கை பிழைத்திருக்கும். இந்த பூமியில் எங்கே திரும்பினாலும் தீங்குகள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், ஆபத்துகள், பொல்லாப்புகள் சூழ்ந்திருக்கும் பொழுது, கண்ணீர், துக்கம், பாடு, வேதனை சூழ்ந்திருக்கும் பொழுது, என்ன செய்வதென்று தெரியாத கலக்கத்திலே, பயத்திலே, குழப்பத்திலே நிற்கும் பொழுது, ஒரு வழியுமே இல்லையே, எல்லாவற்றிலும் இன்றைக்கு சோர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி பலவிதமான வேதனைகளிலே எந்த ஒரு மாற்றமும் வராதபடிக்கு, உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதபடிக்கு இன்னைக்கு எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய வார்த்தையை நம்பியிருங்கள், தீர்க்க தரிசனங்களை நம்பியிருங்கள். தேவன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். தேவ பிள்ளையே, நீங்கள் இன்றைக்கு கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற காரியங்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களோ, துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களோ எதுவாக இருந்தாலும் உங்கள் நிலையை அறிந்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வார்த்தையை நம்பியிருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயம் அற்புதம் பெறுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் போகிற வழியிலே அவனுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்ற நல்ல செய்தி வந்தது. அவனும் அவன் வீட்டாரும் ஆண்டவர் சொன்ன நேரத்திலே தன் பிள்ளை சுகமானது என்று சொல்லி நம்பி விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நல்ல முடிவு, நல்ல மாற்றம், மேன்மை, முன்னேற்றத்தின் வழிகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு திறக்கப்படும், குடும்பத்துக்கு திறக்கப்படும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்கள் ஊழியத்துக்கு திறக்கப்படும். உங்களுடைய குடும்பத்தினுடைய சகல காரியத்திலே ஆண்டவரின் வார்த்தையை நம்பியிருங்கள். ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பியிருக்கும் போது குடும்பமாய் நீங்கள் ஆண்டவரை சேவியுங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, இந்த 4ஆம் மாதத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியத்திலும் பிள்ளைகளை விடுவித்து பிழைக்க செய்வீராக என்று ஜெபிக்கிறப்பா. ஒருவேளை வியாதி படுக்கையிலே கஷ்டப்பட்டு முடியாத நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஆண்டவரே கலங்கியிருக்கிற பிள்ளைகளை நீர் கைவிடாமல் ஆண்டவரே எல்லா வேதனையிலிருந்து விலக்கி பிழைக்க செய்வீராகப்பா. இனி எந்த விதத்திலும் ஆண்டவரே முன்னேற்றம் வராது, ஆண்டவரே அப்பா ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரே எந்த கடைசி கட்டத்தில் வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் கர்த்தர் பிழைக்க செய்கிற வல்லமையை அனுப்பும்படி ஜெபிக்கிறப்பா. இப்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமடைந்து எழும்புவார்களாக. எல்லா மரண பயத்தில் உள்ளவர்களை விடுவித்து பிழைக்க செய்வீராக என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே
பிழைக்க முடியாது என்று சொன்னாலும் நீர் பிழைக்கச் செய்கிற வார்த்தை அனுப்பி ஒவ்வொரு வாழ்க்கையும் பிழைக்கச் செய்து ஜீவனை திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருடைய வேலை சம்பாத்தியங்களை பிழைக்கச் செய்யும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பலனாக எழும்பி பிரகாசிக்க செய்யுங்கப்பா. இப்படி வார்த்தை நம்பியிருக்கிற குடும்பங்களை ரட்சிப்பீராக, வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக. எல்லாவற்றும் வார்த்தை நம்பியிருக்கட்டும். ஒருபோது வெறுமையாய் திரும்பாத வார்த்தை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும், ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கட்டும். இன்று முதல் நல்ல முடிவு, நல்ல செய்தி, நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், நல்ல பலன், நல்ல சுகம், ஆரோக்கியம், வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல காரியங்கள் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். இதுவரை இல்லாத அளவுக்கு பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வியாதிகள் சுகமடைவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரை நம்பியிருங்கள், நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.